பாரிஜாத சீரியலை பற்றி தான் சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுபத்ரா பார்த்தோம்னா இந்த போட்டியில் இசை தான் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வழக்கம் போல் ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் எரிச்சல் அடைகிறாங்க. அடுத்த அலங்காரமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு சுபத்ரா, உனக்கு ஏற்ற மருமக தான் இசையை பார்க்கும்போது அப்படியே ஒன்றை பார்க்குற மாதிரிக்கே இருக்குது அப்படின்னு சொல்லவும் அடுத்தது என்ன இசை பார்த்துட்டு இருக்கிற, அதுதான் உங்கள் அத்தை ஒன்றை பொங்கல் வைக்க சொல்லிட்டால, அப்போ பொங்கல் வை அப்படின்னு சொல்லவும் இசையும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அவங்க பொங்கல் வைக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற சிந்தாமணி எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும் அப்போ உடனே சுபத்ரா சொல்கிறாங்க, இங்கே பாரு ஸ்ரீஜா, இந்த வருஷம் வேணால் போட்டியில் இசை ஜெயிச்சிருக்கலாம், அவள் கையால் பொங்கல் வைக்கலாம், ஆனால் அடுத்த வருஷம் நீ தான் பொங்கல் வைப்ப, அதனால இதெல்லாம் நீ பெரிய விஷயமாவே எடுத்துக்கூடாது அப்படி சொல்லவும் உடனே ஸ்ரீஜாவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்கிறாங்க. ஆனால் மனசுக்குள்ளே ஃபுல்லாக அவங்க சுபத்ராவை போட்டு அவங்க திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இதில் வர எனக்கு ஆறுதல் வர சொல்லிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருக்கவும் அடுத்தது இசை பொங்கல் வச்சு முடிச்சிருந்தாங்க. எல்லாருக்கும் சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா பொங்கலை கொடுக்கவும் அப்போ அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அலங்காரமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க, இசை நீ வச்ச பொங்கல் எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா, நல்லா இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமாம் இதெல்லாம் ஒரு பொங்கலா, வாயில் வைக்க முடியல அப்படின்னு சிந்தாமணி ஸ்ரீஜா கிட்ட சொல்கிறாங்க. ஸ்ரீஜா நீ இதெல்லாம் நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்காத, இதெல்லாம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா அலங்காரமாக சரி நான் வந்த வேலை நல்ல மாதிரிக்கு முடிஞ்சுது, நான் கிளம்புது அப்படிங்கும்போது சீக்கிரமாகவே கிளம்புங்க அப்படின்னு சிந்தாமணி மனசுக்குள்ளேயே திட்டிகிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா அலங்காரம் மட்டும் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க சுபத்ராவும் அத்தையும், என்னது வந்ததுமே உடனே கிளம்புற, 2 நாள் இருந்துட்டு போ அப்படிங்கும்போது ஐயோ எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் பொங்கலுக்கு வரணும்னு சொல்லி நினச்சேன், வந்துட்டேன், எல்லா மாதிரியும் நல்ல மாதிரிக்கு முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சுபத்ரா ராகவ் கிட்ட சொல்கிறாங்க, ராகவ் நீ பெரியம்மாவை கொண்டு விட்டுட்டு வந்துடு அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானே போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் உடனே வராங்க. அப்போ அலங்காரம் மட்டும் ராகவ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க பாட்டி, நான் சொன்னதுக்காக தானே நீங்கள் வந்தீங்க, உண்மையிலேயே உங்களுக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்லணும் அப்படிங்கும்போது என்ன ராகும் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற, வீட்டில் நடக்கிறதெல்லாம் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னேன், அதை கேட்டதுமே எனக்கு எவ்வளோ ஷாக்காக இருந்தது தெரியுமா, இந்த ஸ்ரீஜா எவ்வளோ மோசமானவளாக இருப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் நீ சொன்ன மாதிரிக்கு நாங்கள் வந்ததுக்கு பிறகு தான் இசையை பற்றின நல்ல குணம்லாம் எனக்கு தெரிஞ்சுது, உண்மையை சொல்லப்போனால் சுபத்ராவா நான் அப்படியே பார்த்த மாதிரிக்கு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும் நீ நினச்ச மாதிரிக்கே வர்ஷினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சீக்கிரமாகவே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போது பாரு, அந்த ஸ்ரீஜாவை பற்றின எல்லா உண்மையும் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவளே வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவா, அந்த நாள் சீக்கிரமாகவே வரும், சரி ராகவ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கிளம்புறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஸ்ரீஜா அதிர்ச்சி அடைகிறாங்க, ஓஹோ அலங்காரம்மாவை வர வச்சது இந்த ராகவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ராகவ் நீ தான் அலங்காரம்மா பாட்டியே இங்கே வர செஞ்சான்னு சொல்லும்போது உடனே அவங்களும் ஆமாம் நான் தான் வரவழைச்சு அப்படிங்கிறாங்க. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, என்னை அசிங்கப்படுத்துறதுக்காக நீ இவங்களை வரவழைச்சிருக்கியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நீ என்ன சொன்ன இசைக்கிட்ட, இந்த பொங்கலை வைக்கும் போது இந்த குடும்பமும் எங்கள் அம்மாவும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நான் வைப்பேன்னு சொன்னேன், அதனால தான் அதை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் நான் இந்த மாதிரிக்கு நான் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ஸ்ரீஜா பார்க்குறாங்க, என்ன நீ பேசுனது எப்படி எனக்கு தெரியும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறியா, நீ எப்போ இந்த குடும்பத்துக்குள்ளே வந்தியோ அப்பவுமே நான் உன்னை கண்காணிச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன், நீ என்ன பண்ணினாலும் சரி தான் எனக்கு தெரிஞ்சிடும், அது மட்டும் இல்லாமல் எப்படி உன்னை பொங்கல் வைக்காமல் நான் தடுத்து நிறுத்தணும், அதே மாதிரிக்கு தான் கூடிய சீக்கிரத்திலே இந்த வீட்டை விட்டு அனுப்பி வைக்கிறனாலும் ரொம்ப தூரம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் வர்ஷினி கழுத்தில் தாலி கட்டிட்டு நான் இந்த வீட்டுக்கு மருமகளை நான் அழைச்சிட்டு வர போகிறேன், அது சீக்கிரமாகவே நடக்க தான் போகுது அப்படின்னு ராகவ் சொல்லவும் இது கெட்டதுமே ஸ்ரீஜா எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க ஸ்ரீஜாவை தான் காட்டுறாங்க. அப்போ சிந்தாமணி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன ஸ்ரீஜா என்னாச்சு அப்படிங்கும்போது இல்லை நானும் அப்பலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், சுபத்ராத்தை யாரையும் வரவே இருக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க, அது யாருன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா கார்ல இருந்து மீனாட்சி இறங்குறாங்க. மீனாட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுபத்ரா சொல்லவும் உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனாட்சிகிட்ட பேசிட்டு இருக்கவும் அப்போ உடனே ஸ்ரீஜா பார்க்குறாங்க. மீனாட்சி பார்த்ததுமே ஸ்ரீஜா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஃப்ளாஷ் பக்கம் ஒரு கதையை காட்டவும் மீனாட்சி பார்த்தோம்னா அவங்க ஆசிரமம் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்ரீஜாவோட அப்பா கிட்ட அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு நீங்கள் தான் கச்சேரி நடத்தணும் அப்படின்னு சொல்லவும் அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஸ்ரீஜா வரவும் இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவ தான் என்னுடைய பொண்ணு அப்படின்னு ஸ்ரீஜாவை பற்றி அவங்க அப்பா மீனாட்சி அம்மாட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இதனால ஸ்ரீஜா இது ஃப்ளாஷ் பக்கம் நினச்சிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ இவங்களுக்கு நான் யாருங்கிற உண்மை தெரியுமே, இது மட்டும் இப்போ அத்தைக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது மீனாட்சி வீட்டுக்குள்ளே வான்னு சொல்லிட்டு
அவங்க கூட்டிகிட்டு வரவும் அப்போ வந்து எல்லார்ட்டையும் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ மீனாட்சி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு, ஒரு 2 மகனுங்களோட கல்யாணத்துக்கு தான் என்னால் வர முடியல, கொஞ்சம் வேலையாகி போட்டேன், அதனால தான் வர முடியல. ஆனால் நாளைக்கு வந்து உனக்கு வெட்டிங் டே ஆச்சு, அதான் உன்னையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா 2 மகனுங்களையும் மருமகளையும் பார்த்துக்கிட்டு போகலான்னு வந்து அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே சுபத்ராவோட அத்தை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஐயோ நான் கூட உன்னுடைய வெட்டிங் டேயே மறந்துட்டேன் அப்படிங்கவும் அப்போ ராகவும் சொல்லிட்டாங்க, அம்மா இங்கே நடந்த பிரச்சனை இல்லை, நான் வந்து உங்கள் கல்யாண நாளே நான் மறந்துட்டோம்மா, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கவும் இந்த கல்யாண நாளில் நம்ம ரொம்ப கிராண்டாக பெருசாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்ததுங்க பார்த்தோம்னா வந்து ஸ்ரீஜா மட்டும் வராமல் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து இங்கே அவங்க சுபத்ரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் இப்போ தேவை கிடையாது அப்படிங்கும்போது, இல்லைம்மா இந்த கல்யாண நாளை வந்து பெருசாக கிராண்டாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு இருக்கிற இசை வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து 2 மருமகளையும் கூப்பிட்டு அவங்களுக்காக நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு மீனாட்சி சொல்லும் போது உடனே பார்க்குறாங்க, இசை மட்டும் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஸ்ரீஜாவை எங்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிந்தாமணிகிட்ட கேட்கும்போது அவள் ரூமில் இருக்கிறா அப்படிங்கிறாங்க. அவளை போய் கூட்டிகிட்டு வா அப்படிங்கவோ உடனே சிந்தாமணி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ரீஜாவை கூப்பிடுறதுக்காக வராங்க. அப்போ ஸ்ரீஜாவை பார்த்ததுமே சிந்தாமணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாரு, அதாவது அண்ணியோட ஃப்ரெண்டு வந்திருக்கிறாங்க, அதனால உங்களை வர சொன்னா வாங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து ஸ்ரீஜா வந்து இல்லை நான் வரல, எனக்கு தலைவலின்னு ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கும்போது, என்னது இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தேன், என்னாச்சு உனக்கு அவங்கள பார்த்ததுமே அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ பாரு, இப்போ நீ மட்டும் வரலன்னா அதுக்கப்புறமா அன்னியே நேராக உன்னை வந்து கூப்பிடுறதுக்காக வந்துருவாங்க, அதனால நீ வந்துரு அப்படின்னு சொல்லவும் உடனே ஸ்ரீஜாவும் சரின்னு சொல்லிட்டு வராங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து ஸ்ரீஜா வந்து நிற்கவும் உடனே வந்து மீனாட்சி வந்து ஸ்ரீஜா நீயா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே சுபத்ரா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மீனாட்சி உனக்கு ஸ்ரீஜாவை தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், எனக்கு நல்லாவே தெரியுமே ஸ்ரீஜாவை அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஸ்ரீஜா யாரு, அவங்க அப்பா யாரு அப்படிங்கிற உண்மை வந்து மீனாட்சி வந்து சொல்லவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சுபத்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து இசையோட திட்டமாக கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ஸ்ரீஜா பற்றின உண்மையை வந்து வெளிக்கொண்டுட்டு வர்றதுக்காக மீனாட்சியை சந்திச்சிருக்கலாம். மீனாட்சியை வச்சு அவங்கள பற்றின உண்மையை வந்து ஸ்ரீஜாவை பற்றின உண்மையை வெளிக்கொண்டுட்டு வர்றதுக்காக ராகவும் இசையும் சேர்ந்து கூட இந்த மாதிரி செஞ்சிருக்கலாம். அடுத்ததான் என்ன நடக்க போகுது, ஸ்ரீஜா பற்றின உண்மையை வந்து அவங்க மீனாட்சி வந்து சொன்னதுக்கு அப்புறமா சுபத்ரா வந்து என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.